ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இது வேறு எதுவும் இல்லை, இந்த ஆப்பில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப 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 கம்மி ப்ரைஸில் இருக்கும். வேறு எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்த்தாலும் இந்த அளவுக்கு கம்மியான ஒரு ப்ரைஸில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதில் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் ஆர்டர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒர்க் அவுட் டே தான். பட்டு செஸ்ட் ஒர்க் அவுட் முன்னாடி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இது வேறு எங்கேயும் இல்லை, செட்டிப்பட்டுன்ற ஒரு அணையில் தான் மீன் பிடிச்சாங்க. இது அவங்க பிடிச்சது எப்படின்னா, வீசு வலைன்னு சொல்கிற அந்த வலையில் தான் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மீன் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே உயிரோடு தான் இருக்குது, இதுவும் உயிரோடு தான் இருக்குது. அண்ட் இது நேம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ அது எப்படி துடிக்குது நீங்களே பாருங்கள். எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. இதில் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 4 கிலோவாவது இருக்கும். இது அவங்க பிடிச்சது வீசு வலைன்றதுனால எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் ஃபுல், அதுவும் உயிரோடு தான் இருந்தது. இது வந்து கெண்டை. அது பார்க்க அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சாரப்பாம்பு மாதிரியே இருக்குது. இதே மாதிரி ஒரு சாரப்பாம்பு நான் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேயே போட்டுருவேன். அதுதான் நான் ஆரம்பிக்கும் போது போட்ட வீடியோ. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாரப்பாம்பை நான் எப்படி ரெஸ்க்யூ பண்ணுன்றதும் தெரியும். அண்ட் இது 4 கிலோவும் சேர்த்து அவங்க ரேட் சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்டு. மொத்தமாக இந்த 4 கிலோவும் சேர்த்து வெறும் 500 நம்பவே முடியாது. 500 பிடிச்சது அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க 2 பேர் நான் காட்டியிருப்பேன். அண்ட் இதான் அதோட அவுட்ரு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், செட்டிப்பட்டு. அது நான் காட்டுற அந்த மலை வந்து திருவாக்கரை மலை. அது திருவாக்கரைன்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். கொஞ்சம் நல்ல கோயில் இருக்குது, சூப்பரான ஒரு இடம் இருக்குது. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். வக்ரகாளி அம்மன் கோயில். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க குளிக்கிறதுக்கு. ஸோ அடுத்து குளிக்கிற வீடியோ பார்ப்போம். குளித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தான் நம்ம ஜிம்முக்கு போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ கம்மி ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள், நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சூப்பர்மேன் போஸ் கொடுக்குறோம். ஸோ இதுதான் நாங்கள் சும்மா விளையாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் சும்மா எங்களுக்குள்ளே நாங்கள் போட்டி வச்சு யார் எப்படி குதிக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இதை நீங்கள் யாரும் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்கியான இது. நீச்சல் தெரியாதவங்க கண்டிப்பாக தண்ணிக்கிட்ட வராதிங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நிறையா பிரச்சனை வந்துட்டுருக்கு. நாங்கள் இது ரொம்ப ஆழம் கம்மின்றதுனால நாங்கள் சும்மா விளையாட்டுத்தனமாக ரொம்ப கம்மியான ஆழம் தான், அதை நிற்கிறோம் பாருங்கள், அவ்வளோதான். அதுதான் ஆழமே. ஸோ நீங்கள் யாரும் நீச்சல் தெரியாதவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ அந்த பிளாக் ஃப்ளிப்டு, அது எப்படி சொல்லுவாங்கன்னா பேக் ஃப்ளிப். ஓகே, பேக் ஃப்ளிப் எனக்கு அது வாயில் நுழையலை. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நாங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது. நான் ஜம்ப்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள், அது ரொம்ப ஆழம் கம்மின்றதுனால ஜம்ப் பண்ணிகிட்ருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பயந்து ஓடுறாங்கன்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி தான் நாங்கள் விளையாடிட்டுருப்போம். நீங்கள் ட்ரை பண்ணுறோன்னா கூட கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து நாம் முடிச்சிட்டோம். இது ஈவினிங் ஆகிடுச்சி, ஒரு 6 மணி இருக்கும். ஜிம்முக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளே செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் வெளியில் வந்தோம். பார்த்த உடனே பஞ்சிங் பேக் நம்மளை வான்னு கூப்பிட்டுச்சு. ஸோ ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இன்னும் லாஸ்ட் 2 செட்டுக்கு இருக்குது எனக்கு. அதை நான் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணியிருந்தேன். வார்ம் அப் மாதிரி இருக்கட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம பாக்ஸிங் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த பாக்ஸிங்கில் வர போஸஸ்லாம் அதிகமாக எனக்கு தெரியாது. ஸோ அப்கமிங் வீடியோவில் பாக்ஸிங் பற்றி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ட்ரை பண்ணுவோம். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான வீடியோ தனியாக எடுத்து போடலாம். இது நம்மளோட ஓன் ஸ்ட்ரென்த் தான். ஸோ இதில் அந்தளவுக்கு பாக்ஸிங் ஸ்கில்ஸ் நமக்கு தெரில. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. டாட்டா, பாய் பாய்.